வணக்கம். அரபிக்கடல்ல ரெண்டு பெரிய நாடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய பதற்றம் உருவாகியிருக்கு. இன்னைக்கு நாம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த ஒரு நேரடி ராணுவ மோதல் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, உள்ள என்ன நடந்ததுன்னு விரிவா அலசலாம். இந்த முழு சம்பவத்தோட மையமே இந்த ஒரு வார்த்தை தான்: தற்காப்புக்காக. இது அமெரிக்க ராணுவத்தோட மத்திய கட்டளைப் பிரிவு, அதாவது சென்ட்காம் சொன்ன அதிகாரப்பூர்வமான வார்த்தை. ஆனா இது நிஜமாவே தற்காப்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையா, இல்ல இது ஒரு ஆக்கிரமிப்பா? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல கடலுக்கு நடுவுல இந்த பதற்றம் எப்படி ஆரம்பிச்சுது? அந்த ஆளில்லா விமானத்துக்கு கடைசியில என்னதான் ஆச்சு? வாங்க, இந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவா பாப்போம். செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு சர்வதேச கடல் பகுதியில ஒரு அமெரிக்க போர் விமானம் ஈரானோட ஆளில்லா விமானத்தை, அதாவது ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்கு. இது வெறும் எச்சரிக்கை இல்ல, இது ஒரு நேரடி தாக்குதல். இந்த ஒரு செயல் அந்த பகுதியில ஒரு பெரிய பதற்றத்தை உண்டாக்கியிருக்கு. இந்த மோதல் நடந்த இடம் ஈரானோட கடற்கரையிலிருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தூரத்துல. இது ஏன் ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சம்பவம் ஈரானோட எல்லைக்குள்ள நடக்கல, இது சர்வதேச கடற்பரத்துல நடந்திருக்குன்னு அமெரிக்கா சொல்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இதுல சம்பந்தப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அமெரிக்காவோட பிரம்மாண்டமான USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானத்தாங்கி கப்பலும், அதுலேருந்து கிளம்புன அதிநவீன F-35C போர் விமானமும். இன்னொரு பக்கம் ஈரானோட ஷாஹெட் 139 ட்ரோன். பாக்குறதுக்கு இது ஒரு சமமில்லாத மோதல் மாதிரி தெரிஞ்சாலும் இதோட பின்விளைவுகள் ரொம்பவே பெருசு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா சொன்ன அதிகாரப்பூர்வமான காரணம் என்னன்னு பாப்போம். அமெரிக்கா சொல்ற முதல் காரணம் என்னன்னா, அந்த ஈரானிய ட்ரோன் அவங்களோட விமானம் தாங்கி கப்பல ரொம்ப ஆக்ரோஷமா நெருங்கி வந்திருக்கு. ராணுவத்துல இது ஒரு நேரடி அச்சுறுத்தலா தான் பாப்பாங்க. ஒருவேளை அது தாக்குதலுக்கு தயாராகுதுன்னு அவங்க சந்தேகிச்சிருக்காங்க. ரெண்டாவது, அந்த ட்ரோனோட நோக்கம் என்னன்னே எங்களால கணிக்க முடியலன்னு அமெரிக்கா சொல்லுது. அது உளவு பார்க்க வந்துச்சா, இல்ல தற்கொலை தாக்குதல் நடத்த வந்துச்சா? இந்த ஒரு குழப்பமான சூழல் தான் அவங்கள உடனடியா நடவடிக்கை எடுக்க வச்சிருக்கு. அவங்க சொல்றபடி சுடுறதுக்கு முன்னாடி பல தடவை ரேடியோ மூலமா எச்சரிக்கை செஞ்சாங்களாம். ஆனா அந்த ட்ரோன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அது பாட்டுக்கு தொடர்ந்து கப்பலை நோக்கியே வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆஹா, ஆக்ரோஷமா நெருங்கி வந்தது, நோக்கம் என்னன்னு தெரியாதது, எச்சரிக்கைகளை கண்டுக்காதது, இந்த 3 காரணத்தையும் சொல்லிதான் அமெரிக்கா இந்த தாக்குதலை ஒரு தவிர்க்க முடியாத தற்காப்பு நடவடிக்கைன்னு சொல்லுது. ஆனா கதை இதோட முடியல. நீங்க நினைக்கலாம் இந்த ட்ரோன் சம்பவம் மட்டும்தான் அன்னைக்கு நடந்த ஒரே பிரச்சனைன்னு. ஆனா அதுதான் இல்ல. அதே நாள்ல சில 100 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு பதற்றமான சம்பவமும் நடந்திருக்கு. இது அந்த பகுதி எந்த அளவுக்கு ஒரு பதற்றமான சூழல்ல இருக்குங்கிறத காட்டுது. இப்போ நாம பார்க்க போறது ஹார்மஸ் ஜலசந்திய. இங்க ஈரானோட புரட்சிகர காவல்படை, அதாவது IRGC, அமெரிக்க குடியோட போன ஒரு சாதாரண சரக்கு கப்பலை சுத்தி வளைச்சிருக்கு. இது நிலைமைய இன்னும் மோசமாக்குச்சு. இங்க பாருங்க, 2 தரப்பும் சொல்றதுக்கு எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, IRGC படைகள் தங்களோட கப்பலை மிரட்டி தொந்தரவு சென்றதா சொல்லுது. ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னா, அந்த கப்பல் அனுமதி இல்லாம எங்களோட கடல் எல்லைக்குள்ள வந்துச்சு, அதனால நாங்க எச்சரிச்சு அனுப்பணும்னு சொல்லுது. ஒரே சம்பவத்துக்கு 2 வெவ்வேறு கதைகள். கடந்த ஒரு வாரத்துல நடந்த சம்பவங்களை வரிசையா பாருங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னோட ராணுவ பலத்தை காட்ட விமானம் தாங்கி கப்பலை அனுப்புது. இன்னொரு பக்கம் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாருன்னு சொல்லுது. ஆனா அது சொன்ன சில மணி நேரத்திலேயே அமெரிக்கா ஈரானோட ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கு. இது போருக்கான தயாரிப்பா, இல்ல சமாதானத்துக்கான முயற்சியா? இந்த முரண்பட்ட சமிக்கைகள் எல்லாருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துது. இப்படி 2 நாட்டு படைகளும் நேருக்கு நேரா மோதிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு உண்மையிலே இருக்கா? ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அமெரிக்கா ட்ரோனை சுட்ட அதே நாள்தான் ஈரானோட அதிபர் நியாயமான மற்றும் சமமான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்க தயார்னு அறிவிக்கிறார். ஒரு பக்கம் துப்பாக்கிகள் பேசுது, இன்னொரு பக்கம் சமாதான வார்த்தைகள் கேக்குது. இது என்ன மாதிரியான ஒரு வியூகம்? ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஓகே தான், ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அமெரிக்கா அவங்க மேல விதிச்சிருக்கிற பொருளாதார தடைகளையும் ராணுவ அச்சுறுத்தல்களையும் நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு ஈரான் தெளிவா சொல்லியிருக்கு. ஆக இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் ராணுவ மோதல், இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்திருக்கு. இந்த சூழல்ல ஆயுதங்களோட சத்தம் ஓங்கி ஒலிக்குமா, இல்ல பேச்சுவார்த்தை மூலமா ஒரு தீர்வு கிடைக்குமா? இது ஒரு பெரிய போரோட ஆரம்பமா இருக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.